ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி மீகா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18வது வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவருடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். இங்கே நாம் வாசிக்கிறோம், அக்கிரமங்களை மன்னிக்கிற நம்முடைய தேவனை போல வேறே தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் நம்மேல் இறங்குவார் என்று வாசிக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை அவர் உயிர்ப்பித்து கிறிஸ்துவுடனே கூட உன்னதங்களிலே உட்காரும்படியான ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். காரணம் என்ன? நம்மேல் வைத்ததான கிருபை, அவர் நமக்கு இறங்கினதான அந்த இரக்கம் நம்மை பாவங்களற கழுவி அவருடைய பிள்ளை என்கிறதான ஒரு அதிகாரத்தை நமக்கு பெற்று தந்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய நாமத்தின் மேல் யாரெல்லாம் விசுவாசம் உள்ளவர்களாய் இருக்கிறார்களோ, அவரை ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவர்கள் எல்லாருமே அவருடைய பிள்ளைகள் என்கிறதான ஒரு அதிகாரத்தை பெற்றுக்கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை பெற்று தந்தது எதுவென்றால் அவர் மேல் வைத்ததான அந்த கிருபை. அவர் கிருபையை விரும்பினபடியால் நம்மேல் இறங்குவார். அந்த கிருபை தான் நமக்கு இன்னைக்கு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று தந்திருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல நம்ம இப்படி வாசிக்கிறோம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, தேவனுடைய ஈவு என்று நாம் வாசிக்கிறோம். தகுதியே இல்லாத நமக்கு கொடுக்கப்பட்டதான அந்த தேவ கிருபை, விலையேற பெற்றதான ரட்சிப்பை நமக்கு பெற்று தந்திருக்கிறது. இந்த ரட்சிப்பை பூரணமடைய செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. பாவத்திலே மரித்திருந்ததான நம்மை விடுவித்தது மாத்திரமல்ல, ரட்சிப்பினால் அலங்கரித்தது மாத்திரமல்ல, இதுவரைக்கும் நம்மை நடத்தி கொண்டு வந்தது அவருடைய கிருபைதான். தாவீது சொல்லுகிறார், நீங்க இம்மட்டும் நடத்தி வந்ததற்கு நானும் என் தகப்பன் குடும்பமும் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறார். உங்க கிருபை இந்த ஜீவனை பார்க்கிலும் மேலானது என்று தாவீது சொல்லுகிறார். புலம்பல் 2ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் தீர்க்கதரிசி இப்படி எழுதுகிறார், நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உங்க கிருபை தான். இன்னைக்கு நாங்க நிற்பது கூட உங்க கிருபை தான். இதுவரைக்கும் எங்களை நிலைநிறுத்தி வைத்திருக்கிறது உங்க கிருபை தான். ஒருவேளை கிறிஸ்தவ ஓட்டத்தில் நான் நிற்கிறேன், நான் நிர்மூலமாகாம இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை நிறுத்தி வைத்திருக்கிறார். அது அவருடைய கிருபை. ஒரு நாளும் அவருடைய கிருபையை எண்ணி தேவனை துதியுங்கள். அந்த கிருபை காலைதோறும் புதியவைகளாய் இருக்கிறது, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று தீர்க்கதரிசி எழுதுகிறார். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும். பலவீனத்திலே பலனடைய செய்கிறது அவருடைய கிருபை தான். அவருடைய கிருபை இல்லைன்னு சொன்னா என்னைக்கோ நாம் பலவீனத்துல மாண்டு போயிருப்போம், என்னைக்கோ மரித்து போயிருப்போம். அவர் கிருபை மாத்திரம் நம்ம மேல இருந்ததுனாலதான் இதுவரைக்கும் ஜீவனோடு அவர் நம்மை வைத்திருக்கிறார். மோசே தன்னுடைய சங்கீதத்தில் எழுதும்போது இப்படி எழுதுகிறார், நாங்கள் வாழ்நாளெல்லாம் கலிகூர்ந்து மகிழும்படிக்கு காலையிலே உடைய கிருபையினால எங்களை திருப்தியாக்கும். கர்த்தருடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னு சொன்னா ஒரு திருப்தியான வாழ்க்கை நமக்கு இருக்காது, கூர்ந்து மகிழுகிற ஒரு அனுபவம் இருக்காது. துக்கங்களும் சமாதானமின்மையும் தான் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். அவருடைய கிருபை நம்ம மேல ஒவ்வொரு நாளும் இருக்கிறதுனாலதான் ஒரு கலிகூறுதல், ஒரு சந்தோஷம், சமாதானம். பாடுகள், பிரச்சனை, போராட்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவுக்குள்ளே மகிழ்ச்சியா இருக்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். காலையிலே உம்முடைய கிருபையினால எங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லுகிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது 103வது சங்கீதத்தில் இப்படி எழுதுகிறார், என் ஆத்துமாவே அவர் செய்த உபகாரத்தை நீ மறந்துடாத, அதை எண்ணி ஒவ்வொரு நாளும் ஸ்தோத்திரி. ஏன் அப்படின்னா, அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு
கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி என் நன்மையினால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயதை திரும்ப வாழ வயது போல் ஆக்கியிருக்கிறார். காரணம், அவர் என் மேல் வைத்ததான கிருபை. அந்த கிருபையை நீ மறந்துடாத, அவர் செய்த உபகாரத்தை நீ மறந்துடாத அப்படின்னு சொல்லி ஆத்துமாவின் இடத்துல சொல்லுகிறவராய் காணப்படுகிறார். என் ஆத்மாவே, அவர் செய்த உபகாரத்துக்கு நான் எண்ணத்தை செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு நான் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுவேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, அவருடைய கிருபை மாத்திரம் இல்லைன்னு சொன்னா நம்ம இந்த நாட்களிலே ஜீவனோடு இருக்க முடியாது. அவர் கிருபைதான் நம்மை நீதிமான் ஆக்கி இருக்கிறது. இந்த விசுவாச ஓட்டத்திலும் கூட விழுந்து போகாதபடி நம்மளை காக்கிறது அவருடைய கிருபைதான். சங்கீதக்காரன் 94ஆம் சங்கீதம் 18வது வசனத்தில் எப்படி சொல்லுகிறார்? என்னுடைய கால் சறுக்குகிறது என்று சொல்லும்போது உம்முடைய கிருபை என்னை தாங்குகிறது. அவருடைய கிருபை தாங்கலனா நம்ம விழுந்து போயிருப்போம். அவர் விழுந்து போகிற யாவரையும் கூட தூக்கி விடுகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய கிருபை அவ்வளவு மேலானது. அது மாத்திரமல்ல, கர்த்தருக்காக இந்த பூமியில பிரயாசப்பட வைக்கிறதும் கூட தேவனுடைய கிருபைதான். அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இப்படி எழுதுகிறார், நான் எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஏன்னு சொன்னா நான் இல்லை, எனக்குள்ள இருக்கிற தேவ கிருபைதான் அப்படி செஞ்சது. அந்த கிருபை விருதாவா இருக்கவில்லை, அது கர்த்தருக்காய் என்னை பிரயாசப்பட வைத்தது என்று சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க கர்த்தருக்காய் பிரயாசப்பட்டு இருக்கீங்களா? கர்த்தருக்காய் ஒவ்வொரு நாளும் ஓடிட்டு இருக்கீங்களா? இது உங்க சுய முயற்சி நீங்க ஒரு நாளை நினைச்சிடாதீங்க. இது கர்த்தருடைய கிருபை தான் உங்களை அப்படி அவருக்கென்று பிரயாசப்பட வைத்திருக்கிறது. அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய கிருபையை எண்ணி ஒவ்வொரு நாளும் நாம் துதிப்போம். அவருடைய கிருபையை எண்ணி ஒவ்வொரு நாளும் அவருக்கு நன்றி செலுத்துவோம். சங்கீதம் 136 நாம் வாசிக்கிறோம், இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியெல்லாம் நடத்தி வந்தது அந்த கிருபை என்று சொல்லி சங்கீதக்காரன் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. நாமும் கர்த்தர் இதுவரைக்கும் கிருபையாய் நம்மை நடத்தி வந்ததான அந்த தயவை நினைத்து ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். நிச்சயமாய் கிருபையில பிரியப்படுகிற கர்த்தர், கிருபையை விரும்புகிற கர்த்தர் இன்னும் நமக்கு அதிகமான கிருபைகளை அவர் தருவாராக. அவர் அதிகமான கிருபை அளிக்கிறாரு. ஏனென்றால் தேவன் தாழ்மையுள்ளவர்களுக்கு கிருபை அளிக்கிறார், பெருமையுள்ளவர்களுக்கோ எதிர்த்து நிற்கிறார். தேவன் விரும்புகிற தாழ்மை நம்மள காணப்படட்டும். இன்னும் அதிகமான கிருபை நாம் அவரிடத்துல பெற்றுக்கொள்ளுவோம். யோனா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம், பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அந்த அனுபவம் நமக்கு வேண்டாம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் துதிக்கிறவர்களாய், நம்மை தாழ்த்துகிறவர்களாய் காணப்படுவோம். தேவன் அளிக்கிற அந்த அதிகமான கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளுவோம். பொய்யான மாயை பற்றி கொள்ளாதபடிக்கு, கிருபையை போக்கடிக்காதபடிக்கு இந்த விசுவாச ஓட்டத்தில் தொடர்ந்து ஓட நம்மை அர்ப்பணிப்போம். நிச்சயமாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, தகப்பன் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். நீர் கிருபையை விரும்புகிறபடினாலே எங்களுடைய அக்கிரமத்தை எல்லாம் மன்னித்து எங்க பாவத்தை எல்லாம் நீங்க கடலின் ஆழத்துல போட்டுட்டீங்கப்பா. அதை ஒவ்வொரு நாளும் உணர்ந்தவர்களாய் நன்றியுள்ள இருதயத்தோடு எங்க ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு உம்மை தொழுது கொள்ளுகிற பாக்கியத்தை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. உமக்கென்று பிரயாசப்பட வைக்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பலவீனத்திலே பலன் விளங்க செய்கிற உம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொரு நாளும் இந்த கிருபையை சார்ந்து கொள்ள, எங்களை ரட்சிப்பினால் அலங்கரித்த அந்த கிருபையை பற்றி கொள்ள எங்களுக்கு கிருபை தருவீராக. பொய்யான மாயை பற்றி கொள்ளாதபடிக்கு தேவ சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறவர்களாய், நீர் அளிக்கிற அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் இந்த பூமியில வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட கிருபைகளை தந்து கர்த்தர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய கரங்களில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.